காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் டாஸ்மாக் கடையால் சீரழிந்த குடும்பங்களின் கண்ணீர் கதையை களத்தில் இருந்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மனோகரன். படப்பை அருகே சுபஸ்ரீ நகர், அதாவது ஆத்தனஞ்சேரி பகுதியில் உள்ள சுபஸ்ரீ நகரில் செயல்படக்கூடிய இந்த அரசு மதுபான கடையால் ஒரு கிராம மக்களே பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள மக்கள் ஒரு மிகுந்த ஒரு துயரத்தை தினம் சந்திக்கிறார்கள். அதாவது அந்த அரசு மதுபான கடையால் அங்கு குடிமக்கள் குடித்துவிட்டு சாலையில் வருவதால் அங்கு சாலை விபத்துகளும் ஏற்படுகிறது. அதே போல் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அது எளிதில் அந்த இடத்தை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகிறார். இதனால் பாதிப்பும் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இந்த பகுதியை சேர்ந்த அம்மா ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. அம்மா வணக்கம்மா. இப்போது இந்த ஒயின் ஷாப் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? என்ன மாதிரிலாம் இங்கே தினம் ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே எங்கள் வீட்டு பின்னாடியே ஒயின் ஷாப் இருக்குது சார். அதனால் எல்லோரும் போய் பின்னாடியே இருக்கிறதுனால போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனை, சண்டையாக இருக்குது. இப்போ இந்த ஒயின் ஷாப் தாண்டி தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனோம், பசங்க ஸ்கூலுக்கெலாம் போனோம். ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, குடிச்சிட்டு போக முடியல, எங்களால் வர முடியல, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அதோட எங்கள் வீட்டு பின்னாடி தான் இருக்குது இந்த ஒயின் ஷாப்பு. அதனால் நடந்தே போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு வண்டி வசதி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. குடிச்சிட்டு காசு வேறு கேட்குறாங்க, எங்களை தொல்லை பண்ணுறாங்க. வேலைக்கு கூட போக மாட்டுறாங்க. வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க நடந்தே போயிட்டு. அதோட வீட்டில் எங்களுக்கு காசு கொடுக்கலன்னா எங்களை வேறு ரொம்ப அடிக்கிறாங்க. வீட்டில் இந்தமாரி பீரோவை உடைப்பேன், காசு கொடுங்க, அந்த மாதிரி கேட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நைட்டில் தூங்க முடியல. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம், நிம்மதியாக எங்களால் தூங்க முடியல. ரொம்ப எங்களை நைட் ஃபுல்லாக குடிச்சிட்டு ரொம்ப எங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இந்த ஒயின் ஷாப் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. அதனால் வேலைக்கும் போயிட்டு பெண்கள் நிம்மதியாக வர முடியல. அதுக்கு முன்னாடி நடந்து நைட் 10 மணியாக இருந்தால் கூட நாங்கள் வந்துடுவோம். இப்போலாம் நடந்து போயிட்டு வர முடியல. ரொம்ப குடிச்சிட்டு ரோட்லேயே பாட்டில் எல்லாம் கூட அடிக்கிறானுங்க. பசங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சாலை பிடிச்சி வலிக்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இந்த ஒயின் ஷாப் இங்கே இல்லாமல் தூரமாக எங்கன்னா தூக்கி போய் போட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதோட வீட்டில் ஒரு வீட்லேயும் ரொம்ப குடி ரொம்ப அதிகமாகி போச்சு. வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த ஆரம்பாக்கம் கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் சண்டை அதிகமாக இருக்குது குடியால். கேட்டாலும் இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கன்னா மனு கொடுக்க போனாலும் எங்களை சண்டை போடுறாங்க வீட்டில். அதனால் எடுக்க முடியாது அப்படின்றாங்க. நாங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த ஆட்சியில் விஜய் அண்ணா ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஒயின் ஷாப் இங்கே இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு சொந்தமாக விஜய் அண்ணா நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. இங்கே இருக்குது அவளை எங்கன்னா தூரமாக தூக்கின்னு போய் எங்கன்னா போடட்டும். எங்கள் கிராமத்தில் இங்கே இருக்குது அவளை ஆரம்பாக்கம் கிராமத்தில். அது ஆரம்பாக்கம் பஞ்சாயத்துன்றதுனால நீங்கள் மனு கொடுத்தாலும் அது கேட்காதுன்றாங்க. நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த கிராமம் வேறு, அது ஆரம்பாக்கம். நீங்கள் இது ஆத்தஞ்சேரியில் இருக்குது, நீங்கள் ஆரம்பாக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் இந்த ஒயின் ஷாப் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பதவியில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இந்த பிரச்சனை தீருமானான்னு தெரில. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க, அது எதனால் அந்த மாதிரி ஆச்சு, எப்படி ஆச்சு? குடிச்சு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தார், இப்போ ரொம்ப குடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறாரு, காசு கூட கொடுக்க மாட்டேன்றாரு. போகிறாரு அப்படியே ஒயின் ஷாப்புக்கு 4 பாட்டில் 5 பாட்டில் வாங்கி வந்துச்சுன்னு அப்படியே குடிக்கிறாரு. இப்போ அவருக்கு கை கால் எல்லாமே அப்படியே நடக்க முடியல, படுத்தபடியாக தான் இருக்கிறாரு. அதனால் இந்த ஒயின் ஷாப் இங்கே இருக்கிறதுனால தான் அவர் போய் குடிச்சிட்டு வர்றாரு. இந்த ஒயின் ஷாப் தூரமாக எங்கன்னா எதுவுமே போட்டால் குடிக்க மாட்டேன்னு அவரே சொல்கிறாரு சார். அதனால் இந்த ஒயின் ஷாப் இங்கே இல்லாமல் தூக்கி போய் எங்கன்னா தூரமாக போட்டால் ஒரு குடும்பமும் எல்லாமே நல்லாயிருக்கும் சார். குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த அரசு மது கடையை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்பது கிராம மக்களின் ஒரு பிரதான கோரிக்கையாக உள்ளது. அதுவும் இந்த அரசு மதுபான கடைகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார்கள். இந்த அரசு மதுபான கடையை அகற்ற தவறினால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மனோகரன்.